துரைக்கருணா ஒரு ஃபார்முலா இதுதான், வேற என்ன ஃபார்முலா இருக்க முடியும், இதை ஒர்க் பண்ண வைக்க வேண்டியது அவங்க கடமை, அவங்க சமத்துங்கிறார். அதிமுக தலைமையோடு தான் இவங்களுக்கெல்லாம் பிரச்சனை. பிஜேபி, டிடிவி, ஓபிஎஸ் இவங்கெல்லாம் கொண்டு வந்து கூட்டணிக்குள் கூட்டணி அது ஒர்க் ஆகும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியிலிருந்து அகற்றணுங்கிறது தான் பாஜகவுக்கும் திரு எடப்பாடி அவர்களுக்கும் ஒரு முழு முதற் கொள்கையாக லட்சியங்களாக இருக்கிறது. அதுதான் அவங்களுடைய நோக்கமாகவும் இருக்கிறது. அப்போ அதை வீழ்த்துவதற்கான வலிமை, அந்த வலிமை கூட்டணி சார்பாகவும் அல்லது தனித்தும் இருக்கணும் அப்படின்னு தான். இந்த பிரதான எதிர்க்கட்சியான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இப்போ வலிமை குன்றி இருக்கிறது. சரியான கூட்டணி இல்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கிட்டத்தட்ட 10 கட்சிகள் கூட்டணியாக இருக்கிறது. அவங்க தொடர்ந்து 2019 இருக்கிறாங்க. அப்போ இதை தாண்டி என்டிஏ கூட்டணி என்று 2024 இருந்தவங்களும் இப்போ இல்லை, தனித்தனியாக போயிட்டாங்க. இன்னும் அடிக்கடி நம்ம பேசுவோம்ல, அமித்ஷா உட்பட எல்லோருமே 18% வாக்குகளை என்டிஏ வாங்கியிருக்கு அப்படின்னு. அதில் நம்ம குறைந்தபட்சமாக எடுத்துக்கிட்டாலுமே பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு 2%, ஓபிஎஸ்க்கு ஒரு 2%, இந்த பக்கம் சசிகலா டிடிவின்னு ஒரு 6-7% போச்சோன்னா ஒரு 10-11% தான் இப்போது இருக்கிறது. நம்ம அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு 23.5ன்னு சொன்னோம். அதில் இருந்த எஸ்டிபி தேமுதிக ஆதரவாகட்டும்னா ஒரு 21%. இதுதான் ஒரு 30-32% அளவுக்கு தான் இருக்குது. அப்போ இதை வெற்றிக்கான ஒரு 40-46%, 48% கொண்டு போவதற்கு இப்போ இருக்கிற என்டிஏவில் அணி வைத்திருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சியை தாண்டி வேற எந்த கட்சிக்கும் 1% மேலே வாக்கு இல்லை. அதனால பாட்டாளி மக்கள் கட்சி தான் 4-5% வரைக்கும். அதுதான் இப்போ அதனால தான் நான் 2% சொன்னேன். கடந்த தேர்தலுக்கு 2% நான் சொன்னது அதனால தான் சொல்றேன். அப்போ இந்த கிட்டத்தட்ட ஒரு 10-12% தேவை என்கிற பொழுது திரு எடப்பாடி என்ன கருதினாருன்னா, தாவேக்கா நம்மளோட வந்துடும், அதனால தான் அந்த குமாரபாளையம் அது ஒரு ஊரில் போயிட்டு அந்த கொடியெல்லாம் பார்த்து உணர்ச்சிப்பட்டு சொன்னார். அப்போ அது அவங்க மாநாட்டோட ஒரு கதவை அடைச்சிட்டாங்க. இல்லை, இங்கே கொள்கை எதிரியாக தொடர்ச்சியாக பார்க்குறோம். என்டிஏல டிடிவி, ஓபிஎஸ் நீடிப்பாருங்கிறதுலேருந்து தாவேக்கா வரும் அப்படிங்கிறதுலேருந்து அதிமுகவும் சரி பாஜகவும் சரி போட்ட கணக்குகள் இன்னைக்கு டிசம்பர் மாதம் இருக்கும், எடுபடலைங்கிறது ஏற்றுக்கணுமா? இல்லை, அதுதான் இப்போ இதுவரையிலும் எடுபடலை. இப்போ நாம் தொடக்கத்தில் சொன்னது மாதிரி திராவிட முன்னேற்ற கழக அணி என்பது வலிமையாக அது இருக்குது, கட்டமைப்போடு இருக்கிறது. அது ஜனவரிக்கு மேலே 1-2 வருங்கிற மாதிரிலாம் இங்கே பேசுகிறாங்க. அது எந்த அளவுக்கு சாத்தியம்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் யதார்த்தம் என்பது இதுவரையிலும் இந்த ஆட்சியை, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை வீழ்த்தக்கூடிய வல்லமை இல்லை, வலுவான கூட்டணி இல்லை என்பதான யதார்த்தம். ஓகே, அப்போ நீங்கள் இந்த 1% 1% இருக்கிற கட்சிகளோடு அவங்க பேசி பாஜக கொண்டு வந்து இறுதி முடிவை எடுக்க வேண்டிய திரு எடப்பாடிகிட்ட சொல்லி இவங்களுக்கு எத்தனை சீட்டு என்ன அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இவங்க பேசி இந்த முடிவையெல்லாம் கடைசியாக தான் திரு எடப்பாடி பழனிசாமி எடுப்பார் அப்படின்னா. ஆனால் என்டிஏவினுடைய தலைமை பொறுப்பு அவர்கிட்ட தான் இருக்குது. தமிழ்நாட்டை பொறுத்தளவில் என்டிஏவின் தலைமை பொறுப்பு அவர்கிட்ட தான் இருக்குது. ஆனால் பேச்சுவார்த்தையெல்லாம் அவங்க நடத்தி, மீடியேட்டர் இருந்து அவங்க நடத்தி, பியூஷ் கோயல் உட்பட மத்திய அமைச்சர்கள் நாகேந்திரன், அமித்ஷா எல்லாம் நடத்தி இந்த பேச்சுவார்த்தைகள்லாம் முடித்து கொண்டு வந்து கடைசியில் இந்த 2 பேரையும் நான் சேர்க்க மாட்டேன்ட்டாருன்னா அவர் தானே இறுதி முடிவு எடுக்கணும். என்னை முதலமைச்சராக ஏற்க மாட்டேன் என்று சொன்ன டிடிவி நான் எப்படி ஏற்பேன் அப்படின்னு சொன்னார்னா எப்படி சரியா வரும்? பல வகையில் இது நான் ஸ்டார்டரா இல்லையா? அவங்களுடைய அனுமானமும் கணக்குகளும் திரு இபிஎஸோட அனுமானம் எப்படியும் விஜய் வந்துருவார், அது இப்போ வரைக்கும் நடக்கல, இனி மாறுமான்னு தெரியாது. இன்னொன்று என்டிஏல தக்க வச்சிட முடியும் ஓபிஎஸ் டிடிவி அப்படின்னு ஒரு சாரார் கணக்கு போட்டிருந்தாங்க. ரெண்டுமே நடக்காத போது ஒரு போதாம இருக்கு இல்லையா? இல்லை, போதாம நிச்சயமா இருக்காது. ஏன்னா டிவிகேவை பாஜக முதல்லேருந்தே சொல்லிட்டு இருக்கு, டிவி இவங்க வரமாட்டாங்க, இவங்களை நம்பாதீங்கன்றது பாஜக அதிமுக ஹோப்ல இருந்தாங்க. பட் பாஜக டே 1 சொல்லிட்டு இருந்தாங்க இவங்க வரமாட்டாங்க, இது ரொம்ப சிக்கலா இருக்கும். அதே போல டிடிவியும் ஓபிஎஸ்ஸையும் ரீட்டர்ன் பண்ணலாம்னு பாஜக ஹோப்ஃபுல்லா இருந்தது. அதிமுக வேண்டாம். பாஜகவிலையும் வானே சீனிவாசன் இவர் எல்லாமே சொல்லிட்டு இருந்தாங்க, எல்லாருமே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சொன்னாங்க. இல்ல, அவங்க ஒரு அனுமானம் இருந்தது, தமிழிசை உட்பட பலருமே அனுமானம் இருந்தது. இப்போ ஒரு ஸ்வாப் நடந்தது, பைஜிங் பாண்டாலேருந்து இப்போ பியூஷ் கோயலுக்கு ஒரு ஸ்வாப் நடந்ததுல, அது என்ன காரணம் விசாரிச்சிங்களா என்னன்னு? இல்ல, நான் கேட்டபடி என்னன்னா பியூஷ் கோயல் ஹேஸ் அப்பர் எட்ஜ் வித் அன்புமணி ராமதாஸ், பிரேமலதா விஜயகாந்த், எஸ்பி ஏற்கனவே ஒரு 19 ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்படின்றது. அதாவது 2 மாசத்துக்கு முன்னாடி இந்த சூழ்நிலை இன்னைக்கு இல்ல, அது திருப்பி அதே பொசிஷன்ல இருக்குன்ற போது they have to act fast. அப்போ இதுக்கு பியூஷ் கோயல் தான் கரெக்ட்டா இருப்பாரு. 2 மாசத்துக்கு முன்னாடியை விட இன்னைக்கு சிச்சுவேஷன் பெட்டரா இருக்கு என்டிஏக்கு உங்களால சொல்ல முடியும்?
2 மாசத்துக்கு முன்னாடி ஒரு விஷயம் தெரிஞ்சு போச்சு. அதிமுக பாஜக பிரியாது. ஒரு சிச்சுவேஷன் வந்து கிளியர் ஆயிடுச்சு. இவங்க 2 பேரும் ஒண்ணா டிராவல் பண்ண போறாங்கன்னு. இது ஒரு விஷயம். இது வந்து ஒரு பெரிய டிக் பாயிண்ட். இதை தவிர இவங்க சேர்க்கறதுக்கு பிஜேபி ஹஸ் தி ஒன்லி பிவிட் பாயிண்ட் டு ஜாயின் எவ்ரிவன்ங்க. அது ரொம்ப கிளியரா இருக்கணும். ஒட்டும் பசியா பிஜேபி தான் இருக்க முடியும். கூட்டணி அது இன்னமும் சாத்தியம். இட் கேன் பி மேட் டு வொர்க் அவுட். இல்ல அது ஜெல் ஆகாது. அதாவது நீங்க அதிமுக பாஜக கூட்டணி நான் வர பொன்வில்சன் சார் ரொம்ப சார் எஸ் வில்சன் சார் நீங்க ஏதாவது கிரிக்கெட் விரும்புறீங்க? எஸ் சொல்லுங்க. எஸ் இல்ல முக்கியமான விஷயம் என்னன்னா நம்ம வெறும் இந்த கூட்டணி அம்சத்தை மட்டுமே பேசுகிறோம் ஒழிய மற்ற இது வந்து ஒரு 10ஓட 1 11 தான் ஒரு அம்சம். அதாவது 2 பெரிய கட்சிகள் கூட்டணி வைத்தாயிடுச்சு. அது லெவல் பிளேயிங் ஃபீல்டு ஓரளவுக்கு இருக்கிறது. ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்குது, விலைவாசி உயர்வு இருக்குது, மக்கள் சந்திப்பு இருக்குது. இதெல்லாம் வந்து மக்கள்கிட்ட ஓட்டாக கன்வெர்ட் ஆகிறோம். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வெறும் ஒற்றை கட்சியாக இருந்தால் வேணா ஒரு கேள்விக்குறியாக இருக்கலாம். ஆனால் ஒரு கூட்டணி அமைக்கப்பட்டு விட்டது. இதற்கு பிறகு ஆடட் அட்வான்டேஜ் தான் மற்றதெல்லாம். இன்னொரு விஷயம் என்னன்னா கூட்டணியில வந்து பெரிய கொள்கை அப்படின்னு கிடையாது. இப்போ துரைக்கண்ணா அவர் சொன்ன மாதிரி கூட்டணி எலெக்ஷன் கிடையாது. இப்போ வந்து ஆன்டி இன்கம்பன்சி லெவல் ஆஃப் ஆன்டி இன்கம்பன்சி இதெல்லாம் பிரஸ்யூம்ட். ஆனா கட்சிகளுடைய நிரூபிக்கப்பட்ட வாக்கு சதவீதம் போது அதை நம்ம தவிர்த்துட்டு பார்க்க முடியாது. இப்போ நிரூபிக்கப்பட்ட வாக்கு இல்ல நிரூபிக்கப்பட்ட வாக்கு சதவீதம் சொல்றேன். 2019 இதே திமுக கூட்டணி 53.5%. நாடாளுமன்ற தேர்தலில் அதே 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 46.94%. கிட்டத்தட்ட வந்து எவ்வளவு சதவீதம் குறைஞ்சிச்சு? 6.5% குறைஞ்சிச்சு. பிளஸ் இது நம்ம கமலஹாசன் கட்சி மக்கள் நீதி மையம் 3.67%. அப்போ 10% திமுக எக்ஸிஸ்டிங் கூட்டணிக்கு குறைந்திருக்கிறது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கும் இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கும் இதை எப்படி கணக்கில் எடுக்காம இருப்பீங்க? அதே கூட்டணி தானே, கூட கமலஹாசனும் இருக்காருல்ல. அப்போ 10% எப்படி குறைஞ்சிது? இதை நீங்கள் கணக்கில் எடுக்கணும்ல. அதே அதிமுக கூட்டணி எடுத்துக்கிட்டிங்கன்னா நாடாளுமன்ற தேர்தலுக்கும் சட்டமன்ற தேர்தலுக்கும் 2019 எடுத்தீங்கன்னா 30% 40% உயர்ந்தது. 10% கூடிருச்சு. இந்த தேர்தல் ஏன் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு? இல்ல 2024 எதுக்காக நான் கணக்கு எடுக்கலன்னா நம்ம அவங்க 2 பேரும் பிரிஞ்சிருந்தாங்க. பிரிஞ்சிருந்தது கணக்கு நீங்க கூட்டினா கூட 41% வரும். 2 பேரும் சேர்ந்து பிரிஞ்சிருக்கும்போது வெறும் பிஜேபி விட்டு கூட்டுவீங்களா? டிடிவி ஓபிஎஸ் பாமக எல்லாம் விட்டு கூட்டி சேர்ப்பீங்களா? இப்ப அததான் சொல்ல வரேன். அதுதான் நான் சொல்ல வரேன். நான் அதை தான் சொல்ல வரேன் சார். நான் இந்த தேர்தலே கம்பேர் பண்ணலன்னு சொன்ன வந்தேன். நான் இந்த தேர்தலே கம்பேர் பண்ணல. 2021 தேமுதிக இல்ல அதிமுக கூட்டணியில, அதே நேரத்தில் டிடிவியும் இல்ல. அந்த நேரத்துல தான் 75 தொகுதிகள் ஜெயிச்சாங்க. 1,74,00,000 திமுக கூட்டணி லெவல்ல வந்திருந்தா என்ன இருக்கும்னா அவங்க 2 பேரும் உள்ள வந்திருந்தா என்ன இப்போ நீங்க சொன்ன இப்போ இல்ல நீங்க அந்த பர்செப்ஷனை நீங்க மறுபடியும் ஏற்படுத்தி இருக்கிறது இந்த 2 பேர் பர்ஃபார்மன்ஸை வச்சு தான் நம்ம சொல்லணும். அதே நான் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி ரெகக்னேஷன் பண்றேன், தேமுதிக ரெகக்னைஸ் பண்றேன்ல. இந்த விஷயத்துல என்னன்னா அதாவது கூட்டணின்றது இலக்கணமே என்னன்னா ஒரு பொது எதிரியை வீழ்த்துவதற்கு தனி எதிரிகள் ஒன்று சேருவதுதான் கூட்டணி. அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. அமித்ஷா அவங்கள ஒருவேளை கன்வின்ஸ் பண்ணலாம். இல்ல அமித்ஷா என்ன கன்வின்ஸ் இப்போ அமித்ஷா வந்து ஒரு கன்வின்ஸ் பண்ணுவாங்க. அமித்ஷா என்ன கன்வின்ஸ் பண்ணுவார்னா நாங்க இந்த நிபந்தனைகள் வச்சிருக்கிறோம். அதிமுக உள்கட்சி விவகாரத்தில் தலையிட மாட்டோம். தமிழ்நாட்டில் அதிமுக பொதுச் செயலாளர் தான் தலைவர், அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர். இந்த கண்டிஷனுக்கு நீங்க இணங்கி வாங்கன்னு. அது 1000 டிடிவிகளாக இருக்கலாம், 1000 ஓபிஎஸ்களாக இருக்கலாம். அண்ணாவின் வார்த்தையில சொல்லணும்னா வீடு இருந்தால்தான் ஓடு மாற்ற முடியும். அப்போ வீடுன்னு ஒரு அதிமுக இருந்தால்தான் நாளைக்கு நீங்க எதிர்காலத்தில் உரிமையே கோர முடியும்னா அந்த கட்சி இருந்தால்தான் கோர முடியும். அப்ப அந்த அம்சத்திற்கு பொது அம்சத்திற்கு திமுக வீழ்த்த வேண்டும் என்ற அம்சத்திற்கு நம்ம சொல்லுவோமா? இல்ல அதெல்லாம் காலம் நிர்ணயிக்கும் சார். அதாவது திமுக மாதிரி பரம்பரை அனைத்து இது அதிமுகவும் ஏப்ரல்லே உடன்பாடு வச்சுட்டாங்கல்ல. உடன்பாடு வச்சு ஜெல் ஆயிடுச்சுல. அப்புறம் இவர் ஊரா போய் காங்கிரஸுக்கு அழைப்பு, கம்யூனிஸ்டுக்கு அழைப்பு, விசிகாவுக்கு அழைப்பு, தாவேகாவுக்கு அழைப்பு இப்படி எல்லாம் விட்டாருன்னா பாஜக எப்படி ஒரு நம்பும்? அது நல்ல அது நல்லா புரியுங்க. இல்ல நான் என்ன சொல்றேன், இருங்க சார், நான் சொல்லி முடிச்சறேன் சார், நான் சொல்லி முடிச்சறேன் இருங்க சார், நான் சொல்லி முடிச்சறேன் சார், நான் சொல்லி முடிச்சறேன் சார். இல்ல நீங்க துரைகண்ணா இப்போ பலவீனமா நினைக்கிறாரு, அதனால தான் குறுக்க பேசுறாரு. நான் என்ன சொல்ல வரேன்னா இதே மாதிரி தான்
பாட்டாளி மக்களுக்கு சார் விடுதலை சிறுத்தைகளை கூட வச்சுன்னு பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸை கூப்பிட்டாரு. அப்ப திமுக பலவீனம் ஆயிருச்சா? சொல்லுங்க. விசிக என்ன சொன்னாங்க? பாட்டாளி மக்கள் கட்சி எந்த வடிவத்தில் வந்தாலும் அந்த இடத்துல நாங்க இருக்க மாட்டோம்னாரு. அப்ப அந்த இடத்துல எதுக்கு நீங்க சொல்ல பத்திரிக்கை அனுப்பி பாட்டாளி மக்கள் கட்சி கூப்பிட்டாங்க? இதெல்லாம் நாடி போச்சு. இது கேளுங்க. இல்ல இது என்னன்னா நான் சொல்லி முடிச்சறேன் சார். நான் சொல்லி முடிச்சறேன் துரைக்கண்ணா. நீங்க அனுபவஸ்தரு. ஆனா எப்படியாவது எடப்பாடி மேல இருக்கிற தனிப்பட்ட பகையில பேசுறீங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா எதிரியை பலவீனப்படுத்துறதுக்கு திமுக சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க. நீங்க திமுக சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க. திமுக அதிகாரத்துக்கு வரணும், அதுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க. இப்ப நீங்க திமுக சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க. எடப்பாடி மீது எனக்கு எந்த தனிப்பட்ட விரோதமும் கிடையாது. அத நீங்க பதிவு பண்ணாதீங்க. நான் என்ன சொல்ல வரேனா அப்படிலாம் பதிவு பண்ண கூடாது. எடப்பாடிக்கு மீது எனக்கு என்னங்க நான் திமுக இல்ல நீங்க அத கூட பேசுறீங்க பாருங்க. நான் திமுக இப்ப நான் திமுக உதாரணத்தை சொன்னா அதை ஏத்துக்க மாட்டீங்க பாருங்க. திமுகவை நாடி போனாங்க. தேமுதிக நாடி போனாங்க. விசிக இருந்தாலும் பரவாயில்லைன்னு அதை ஏத்துக்க மாட்டேன்றீங்க. ஏன்னா திருமாவளவன் வேண்டாலும் எனக்கு ராமதாஸ் வேணும்னு சொல்றாரு. அப்போ திமுகல அதை சொல்லுங்க. அதே மாதிரி பாட்டாளி இப்ப நீங்க காங்கிரஸ் எடுத்துக்கிட்டா பிரவீன் சக்கரவர்த்தி போய் வீசிய நம்ம தாவேகா கிட்ட பேசுறாரு. அப்ப என்ன விருப்பம் இல்லாம போறாங்களா? எதிரியை பலவீனப்படுத்துறதுக்காக சில அழைப்புகள் விடுப்பாங்க. இது எதிரியை பலவீனப்படுத்துவதற்காகத்தான், கூட்டணியை சொல்றதுக்காக கிடையாது. ரைட் சார். இல்ல முதல்ல என்ன சொன்னார்னா கூட்டணிங்கிறது வந்து ரெண்டாவது தான். அதை தாண்டி ஒரு கட்சியை வீழ்த்துறதுக்கு கொள்கை ரீதியான ஒரு விஷயம் வேணும் அப்படிங்கிறாரு. 67 கூட்டணி கணக்கோடு தான் தமிழ்நாடு அரசியல் பயணப்பட்டிருக்கிறது, வெற்றி பெற்றுக்கிட்டே இருக்கு. அதுதான் யதார்த்தம். 2001 இதே பாஜக திமுக கூட்டணி படுதோல்வி அடைந்தது. 96 படுதோல்வி அடைந்த அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வருது. இதெல்லாம் கூட்டணி கணக்குகள் தான். இப்போ கூட்டணி கணக்குகள் தான் மெயினான மேஜர் ரோல். அதை தாண்டி தான் மற்ற விஷயங்கள். அப்போ பாஜக அதிமுக கூட்டணியை பொறுத்தவரைக்கும் பாஜக அதிமுக கூட்டணி ஏற்பட்டதுக்கு பிறகுதான் அதிமுக இருக்கக்கூடிய பலரும் வெளியேறிட்டு இருக்காங்க. செங்கோட்டையன் வரைக்கும் வெளியேறிட்டு இருக்காங்க. இல்ல அவருக்கும் பாஜக பாவம். இல்ல 2014 2016 சார் இருங்க சார் நான் பேசிடுறேன். 2016 நான் பேசி முடிச்சவர் பேசுங்க. ஆமா சரி ஜெயலலிதா தன் ஆளுமையை நிரூபிச்சாங்க. கூட்டணி இல்லாம பதிவு பண்ணுங்க. அந்த ஒரு தேர்தல் விட்டுருங்க. 2014 தேர்தல் பொறுத்த வரைக்கும் அவங்க தனிப்பட்ட முறையில் செல்வாக்கில் இருந்தாங்க. தொடர்ந்து 2 முறை ஜெயிச்சாங்க. ஆனாலும் கூட இன்னைக்கு அந்த மாதிரியான கரிஸ்மாட்டிக் லீடர் இருக்கிறாங்களா அதிமுகவில்? இன்னைக்கு அதிமுக ஏற்பட்டிருக்கக்கூடிய பிளவுங்கிறது ஒரு சமூக ரீதியான பிளவாக தான் நான் பார்க்குறேன். அன்னைக்கு ஜெயலலிதா அவர்கள் மாதிரியோ இல்லை எம்ஜிஆர் மாதிரியோ ஒரு கரிஸ்மாட்டிக்கான எந்த அடையாளமும் எந்த முத்திரையும் இல்லாத தலைவர்கள் இன்னைக்கு அதிமுகவில் இல்லை. இன்னைக்கு விழுந்திருக்கக்கூடிய பிளவுங்கிறது ஒரு சமூக ரீதியான பிளவாக தான் நான் பார்க்குறேன். சமூக ரீதியான பிளவாக தான் பார்க்குறேன். ஏன்னா 91 தேர்தல் அதிமுக 2ஆக பிரிஞ்சதுக்கு பிறகு ஒன்று சேர்ந்துட்டாங்க. ஆனால் ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சு போச்சு அது. ஏன்னா அன்னைக்கு பிரிஞ்ச ஜெயலலிதாவாக இருக்கட்டும், அவர் ஜானகியம்மாவாக இருக்கட்டும், அவங்களுக்கு எந்த விதமான ஒரு சமூக முத்திரை இல்லை. ஆனால் இங்கே இருக்கிற இன்னைக்கு சூழ்நிலைக்கு என்னை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு எல்லாம் ஒரு சமூக முகத்தோடு பார்க்கப்படுறவங்க தான் இங்கே ஒரு சிக்கல். 2வது சமகாலத்தில் எல்லாம் முதலமைச்சராக இருந்தவர்கள். இவர் ஓபிஎஸ் என்ன சொல்றாரு? நான் 3 முறை முதலமைச்சர். இபிஎஸ் என்ன சொல்றாரு? நான் 1 முறை முதலமைச்சர். டிடிவி என்ன சொல்றாரு? இவங்க எல்லாத்தையும் முதலமைச்சர் ஆக்கிறது நானுங்கிறாரு. அப்போ இந்த சிக்கல் இருக்கு இல்லையா? இந்த சிக்கலுங்கிறது ஒரு இடியாப்ப சிக்கல். இதை தீர்ப்பது என்பது கஷ்டம். அதை மீறி ஏதாவது ஒரு கம்பல்சனில் உள்ள கொண்டு வந்தாலும் இணைந்து வேலை செய்ய மாட்டாங்க. இப்போ கட்சி இருக்கக்கூடிய நிர்வாகிகளை பொறுத்த வரைக்கும் மாறி குற்றச்சாட்டுகள் வைக்க ஆரம்பிச்சாங்க. முன்னாள் அமைச்சர்கள்லாம் டிடிவி மீதும் ஓபிஎஸ் மீதும் எவ்வளோ கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்திட்டு இருக்கிறாங்கன்னு சமீப காலமாக பார்க்குறோம். வார்த்தைகள்லாம் பெருசா சார் தமிழ்நாட்டு அரசியல்ல இல்லை. அது உடனே அடிமட்ட தொண்டர்கள் ஜெல்லாய் வேலை செய்யணும்ல எங்களுக்கு. இப்போ திருப்பியும் சேர்ந்தாலுமே ஜெல்லாகுமா சார்? திருப்பி சேர்ந்து ஜெல்லாக்க வேண்டிய வேலையில் தான் என்டிஏ ஈடுபடணும். ஜிபூபா இல்ல அதிமுக பாஜக சேர்ந்தா ஜெல்லே ஆகாதுன்னாங்க. அது ஜிபூபாவா தான் இருக்கு. இல்ல அதிமுக பாஜக ஜெல் ஆகாதுன்னாங்க. அது இன்னைக்கு களத்துல ஜெல் ஆயிருக்கு. அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது சார். இதுல எல்லாருக்கும் இன்னைக்கு மேட்டர் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸும் இருக்கு. இப்போ டிடிவி அவர்களும் கூட்டணிக்குள் வந்தால் அவர் எம்எல்ஏ அவர் கட்சியிலேருந்து எம்எல்ஏ போகணும் அப்படின்னு நினைப்பாங்க. விஜயகாந்த் பிரேமலதா விஜயகாந்துக்கும் அந்த கம்பல்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது. அன்புமணி அவர்களுக்கும் தன்னை ப்ரூவ் பண்ணிக்க வேண்டிய ஒரு இடத்துல இருக்காங்க. ரைட். ஸோ அதில் இது ஒர்க் அவுட் ஆகும் தான் நான் பார்க்குறேன். ஒர்க் அவுட் ஆகும். ஏன் ஒர்க் அவுட் ஆகும் இல்லை ஒர்க் அவுட் ஆகாது